viewers, welcome to SriYa's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாட் ஐட்டம் பேல் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஹோம் ஸ்டைல்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த 3 சட்னி தேவைப்படும். மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி அண்ட் ஸ்பைசி கார்லிக் சட்னி. இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மொத்தமாக பேல் பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு 300 to 350 grams ஆஃப் பொரிக்கு இந்த இப்போ நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 3/4 கப் ஆஃப் வெரி ஃபைன்லி சாப்டு கேரட்ஸ் துருவி போடலாம். பட் இப்படி வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டால் டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி போட்டிருக்கேன். finely chopped tomatoes, finely chopped cucumber and then finely chopped onions, ஒரு 25 to 30 gram of peanuts நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபைனலி சாப்டு கொரியாண்டர். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லிஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ் நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சட்னிஸ் வந்து அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஒரு 3 tablespoons ஆஃப் க்ரீன் சட்னி, ஒரு 4 to 5 tablespoons ஆஃப் ஸ்வீட் சட்னி அண்ட் ஒரு 2 teaspoons ஆஃப் கார்லிக் சட்னி. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஓமப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன், carrots, cucumber, கடலை, tomato, potatoes, அதுக்கப்புறம் half ஆஃப் கொரியாண்டர் போட்டுட்டு மீதி கார்னிஷ் வச்சுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம இப்போ சட்னிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்பூனால் ஒரு 4 teaspoons ஆஃப் ஸ்வீட் சட்னி, 4 tablespoons ஆஃப் ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இது கொஞ்சம் வாட்ரியாக இருக்குது, அந்தளவுக்கு திக்காக இல்லை. ஸோ வந்துட்டு நான் ஒரு 5 teaspoons ஆட் பண்ணியிருக்கேன். திக்காக இருந்தால் இது 2 to 3 teaspoonsே வந்து போதும். இப்போது இது வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். 1 heaped teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாட் மசாலா 2 teaspoons, சில்லி பவுடர் தேவையான ஒரே கொஞ்சோண்டு கலருக்காக லைட்டாக போட்டுக்கிறேன், நாட் ஈவன் 1/4 teaspoon. ஸோ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு. பொரியில் உப்பு இருக்கும், ஸோ இதுக்கு மட்டும்தான் உப்பு தேவை. ஸோ ரொம்ப பார்த்து போட்டுக்கலாம். மற்றபடி சட்னிஸ் எல்லாத்துக்குமே உப்பு இருக்குது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு give it a nice mix together. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 200 to 250 grams ஆஃப் பொரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் இன்னும் ஒரு பெரிய இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் மொத்தமாக ஒரு 300 to 350 grams ஆஃப் பொரி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேல் பூரி ரெடி ஆகிடுது. இதில் வந்து ஃபைனலாக கொரியாண்டர் வச்சு சாப் பண்ணிட்டு டாப் அப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சோண்டு உமப்பொடி போட்டு சர்வ் பண்ணலாம். லைட்டாக அங்கங்கே இந்த சட்னியை தெளித்து விட்டோம்னா சர்வ் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அது green and the red chutney. So very tasty bhel puri ready. bhel puri ரெடி ஆகிடுது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரொம்ப சிம்பிள். ஸோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், comment and subscribe to our channel and click on the bell icon so that you get instant notifications whenever we upload a new video. Thanks for watching.